ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5600Gயில் வந்து இப்போ கஸ்டமருக்கு பிசி பில்ட் பண்ணி போகுது. ஸோ இந்த கேபினெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஐபி கேபினெட்னு சொல்லுவோம். ஸோ ஜிகாபைட்டில் C200Gன்னு சொல்லிட்டு இதில் வந்து இந்த RGB ஃபேன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஆனால் என்ன வேணாலும் நம்ம எக்ஸ்டர்னலாக போட்டிருக்கோன்னா ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா 240 ml ரேடியேட்டர் கூலிங் டெக்னாலஜி, நீங்கள் கூலிங் ஃபேனும் மாட்டுற அளவுக்கு சப்போர்ட்ஸ் இருக்கும். ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் ஒரு 3090 கிராஃபிக்ஸ் கார்டு வேணாலும் போடுற அளவுக்கு உள்ள ப்ரொவிஷன்ஸும் பக்காவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு இப்போ பில் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ ஒரே ஒரு லைட்டிங் மட்டும் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ மேலே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து சூப்பரான ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும். ஸோ AMD ரேடியன் கிராஃபிக்ஸ் ஃப்ரண்ட்டில் உள்ள ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா USB 3.0 போர்ட்ஸு. ஸோ 5600G இதோட கான்ஃபிகரேஷன் பார்த்திங்க அப்படின்னா சிஸ்டத்தில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ திஸ் பிசி ப்ராப்பர்ட்டிஸ், ஸோ இதோட கான்ஃபிகரேஷன் பார்த்திங்க அப்படின்னா 5600G 8GB ரேமு. ஸோ உள்ளே பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்போயுமே கொடுத்துட்டு இருக்க அந்த Gigabyte A520 போர்டு. ஸோ 250GB NVMe, இது போக பார்த்திங்க அப்படின்னா NVMe லைட்டு மின்றது தெரியுதா, 256GB சிலிக்கான் ப்ராடக்ட். ஸோ NVMeயில் இப்போ லோ ப்ரைஸில் தாறுமாறான சேலில் போய்ட்டுருக்கு இந்த NVMe. ஸோ இது போக ஜிகாபைட்டோட SMPS, ஜிகாபைட்டோட மதர் போர்டு, ஜிகாபைட்டோட கேபினெட்டு. ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஜிகாபைட் ப்ரீ பில்ட் பிசினே சொல்லலாம். ஸோ கோர்சியரோட 3200 MHz என்ஜின்ஸ் ரேமு. ஸோ 5600G. ஸோ பேக்கில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 140 mm ஒரு பெரிய ஃபேனு. ஸோ இது போக பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்லேயுமே நம்ம ஃபேன்ஸ்லாம் தனியாக போட்டுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது இப்போ கஸ்டமருக்கு ரெடி ஆகி போயிட்டுருக்கு.